ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருப்பது போல் இந்த தை மாதத்தில் 2026 ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நாள் வந்து தமிழர்களின் திருநாள் பொங்கல். அதே போல் தமிழர்களின் மிக முக்கிய திருநாள் விஷயங்களில் தைப்பூச திருநாள் ரொம்ப விசேஷமானது. ஏன் தைப்பூச திருநாளை ரொம்ப விசேஷமாக எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைப்பூசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மகர ராசியிலும் சந்திரன் வந்து பூச நட்சத்திரம் இருக்கும்போது 7ஆம் பாவமாக செயல்படுகிறது. அங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது, மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்குது. நேர் எதிராக எதிரும் புதிருமாக இருப்பது போல் இருக்குது. எதிரிகளை அழிக்கக்கூடிய மாதமான தைப்பூசம், அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது சூரபத்மானை வென்ற நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க குரு உச்சம், அந்த தைப்பூச நாளில் அந்த குரு உச்சம் கடகராசியில், அதே மகர ராசியில் குரு நீச்சம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நேர் எதிர்ப்பதமான தோற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாக பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கும்போது செவ்வாய் பலம் வாய்ந்ததாக சிவபெருமானுடன் இருப்பது போல, அதாவது சிவபெருமான் மகன் அவர் வந்து சிவபெருமான் அம்சமாகவே தோற்றம் கொடுக்கக்கூடிய நாளில் அங்க வந்து குரு நீச்சமாக இருக்கிறார் மகர ராசியில் அப்படிங்கிறது. குரு நீச்சம்னா நல்ல போர் குணம் உடையதாக இருக்குது. அதே இது தாயிடம் ஆயுதத்தை வாங்கிய நாளும் தைப்பூச நாள், வீர வேலை பெற்ற நாள் தைப்பூச நாள், சூரபத்மாவை அழிப்பதற்காக அப்படிங்கிறது. அப்ப இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய மிக அற்புத நாளான இந்த தைப்பூச நாளில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்னன்னா, நிறைய நெகட்டிவ், அதாவது நம்ம மூதாதைகள் நமக்கு தெரியாமல் நிறைய எதிரிகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க, பாவ கணக்குகள் தொடங்கி இருக்கும். அதை ஃபுல்லாவே நீக்கக்கூடிய நாள் தைப்பூச திருநாள். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காவடி எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். காவடி எடுத்து எல்லாரும் பழனி மலைக்கு போவது தைப்பூச திருநாள். பழனி மலைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். திருக்காவடி எடுத்து போவாங்க. அந்த காவடி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் தொங்குறமா இருக்கும். அதாவது ரெண்டுமே உண்டு. அதாவது நம்மளுக்கு எப்படி பூச நட்சத்திரத்தில் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து குரு உச்சமாகிறதும், இங்க வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில் குரு நீச்சமாகிறதும், அதே போல் பாத்தீங்கன்னா கடகராசியில் செவ்வாய் வந்து நீச்சமாகும் போது மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறது. ஒருத்தன் மனித தன்மை, தன்னுடைய மனிதனுடைய இறக்க குணம், அன்பு இதெல்லாம் குறையும் போது கோபத்தின் அளவு அதிகமாகுது. ஒருத்தன் தன் கோபத்தின் அளவை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் தன்னை சாத்தப்படுத்தும் போது குருவின் அளவு கூடுகிறது. ஒருத்தன் ஆன்மீக லைன்ல போகும்போது, ஆன்மீகம் குருங்கிறது ஆன்மீகம், ஆன்மீகத்துக்குள் போகும்போது தன்னுடைய கோபதாபங்களை அடக்கி தன் ஆசைகள், உடல் மேல் பற்று, செவ்வாய்ங்கிறது உடல் மேல் பற்று எல்லாத்தையும் அவன் நீக்கி வரும்போது குருவினுடைய முழுமையான அனுகிரகம் பெறுகிறான் அப்படிங்கிறது. ஆனா இங்க குரு போகன் ரொம்ப பவரா இருக்குது. அதே போல் வந்து மனிதன் உடல் மேல் பற்று வச்சு, அதாவது மகர ராசியில் மனிதன் உடல் மேல் பற்று வச்சு இது எனக்கு வேணும், இது எனக்கு தேவைங்கிற போது அவன் ஒரு பிசினஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து உற்றார் உறவினர்கள் எதுவும் பார்க்க மாட்டான், எனக்கு பிசினஸ்ல லாபம் வரணும் அந்த தாட் மட்டும் இருக்கும். அப்ப அவனுடைய குணம் வந்து குருவின் தன்மை இருக்காது, மிருகத்தன்மையான இதுதான் நான் டார்கெட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டணைட்டா கரெக்டா செவ்வாய்ங்கிற வாக்குடன் வீரத்துடன் தைரியத்துடன் பேசக்கூடிய தன்மை உடையவன் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு ஏற்றவனாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா சுப இதுவும், அதாவது மாய தோற்றங்களும் பதவி உயர்வுகளும் அந்தஸ்துகளும் பெறுவதற்கு முழுமையாக இருக்கிறதாக அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குருவின் அளவு குறைவதாக இருக்குது. இது ரெண்டையும் தான் நம்ம வந்து சரியாக, அதாவது ரெண்டும் நமக்கு சமமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் உள்ள இதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு தான் முருகப்பெருமான் வழிபாடுக்கும் குருத்தலமான திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் உள்ள இது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த திருச்செந்தூர் பழனி இந்த 2 வழிபாடுகளுக்கும், திருச்செந்தூருக்கு நடைபயணமாக போய் தைப்பூசத்தில் வழிபாடு பண்ணுவாங்க, பழனிக்கு காவடி தூக்கி வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப அற்புத சக்தியான திருக்கோயிலாக தைப்பூசத்துக்கு இருக்குது. இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வந்து என்னன்னா எல்லாத்தையும் சம நோக்காக இறை பக்தியுடன் அன்பும் நெறியுடன் வாழ்வது சமமாக நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தோம்னா மனித இயல்பிலிருந்து மாறாமல் இருப்போம் அப்படிங்கிறது முக்கியமானது. தைப்பூச திருநாள் வந்து நம்ம மூதாதையர்களுடைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்களுடைய நல்ல விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதனால அந்த தைப்பூச திருநாள் வந்து வழிபாடுகள் நம்ம மூதாதையர்களை மதிக்கக்கூடிய நல்ல திருநாள். நம்மளுக்குடைய மூதாதையருடைய அம்சம் தான் முருகப்பெருமான். தமிழ் மூத்த குடி வந்து யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தமிழருக்காக வாழ்ந்தவர். அவருடைய திருநாளில் நம்ம வந்து நம்ம தமிழ் மேல் பற்று, அதாவது மொழி பற்றை குறிப்பது 4ஆம் இடம். அதனால் வரக்கூடிய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே நம்மளை குறிப்பதாக இருக்கும். அதனால அந்த தமிழ் மேல் பற்று, முருகன் மேல் பற்று இதெல்லாம் அதிகம் உள்ளவர்களுக்கு இந்த தை மாதம் பூசம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருநாள் வந்து ரொம்ப விசேஷமானது. இது வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சமநோக்காக நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழக்கூடிய தன்மையில் கடவுள் 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 போய் ஃபுல்லாவே உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகாம பணம் 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 போய் ஆசைகளுக்குள் உட்படுத்து மனிதத்தன்மை இழக்காமல் ரெண்டையும் சமநோக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவடி திருவடியை தூக்கி நம்ம வந்து நடந்து நடைபயணம் மேற்கொண்டு திருச்செந்தூரை தொடுவதும் அற்புதமான அந்த திருநாளில் தைப்பூச திருநாள் வழிபாடு முறைகள் சிறப்பாக இருக்கும். இந்த தைப்பூச திருநாள் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தைப்பூச திருநாளில் காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்மளுடைய, அதாவது நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் இல்லையா, அப்ப சிறுவீட்டு பொங்கல் ஒண்ணு வைப்போம். அந்த சிறுவீட்டு பொங்கல் தைப்பூச திருநாளில் கூட நம்ம வைப்பாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் வச்சு, நம்ம குட்டி குழந்தையா இருக்கும், குழந்தைங்க வந்து நம்ம பொங்கல் வைக்கிற பெரும்பொங்கல் வைக்கும் போது, அம்மா நானும் வைக்கிறேன் உங்களுக்கு சிறுவீட்டு பொங்கல் ஒண்ணு இருக்கு அதுல வைங்கமோ. அந்த சிறுவீட்டு பொங்கல் எப்படின்னா, அந்த கோலம் போடும் போது சாணி வைத்து அது மேல பூசணி பூவை வைத்து அந்த சாணியை வந்து வரட்டியாக தட்டி அந்த வரட்டியை சேகரித்து வைத்து அந்த வரட்டியில் நம்ம பொங்கல் செய்வதுதான் சிறுவீட்டு பொங்கல் அப்படிங்கிறது. அந்த சிறுவீட்டு பொங்கலும் தைப்பூச திருநாளில் குழந்தைங்களை வைத்து வைக்கக்கூடிய, குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலாச்சார முறை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம முருகர் குழந்தை செல்வத்துக்கு சிறந்த ஒரு இது இல்லையா, ஆனா குழந்தைங்களுடன் அது செய்வது மிக சிறப்பாக இருக்கும். ஆனா அந்த சிறுவீட்டு பொங்கல்ங்கிறது சின்ன வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்குள் சின்ன சின்ன செப்பு ஜாமான் மாதிரி அடுக்கி அது முன்னால் ஒரு சின்ன பானையை வைத்து குழந்தைங்களை வைத்து அந்த எரு தட்டி வச்சிருப்போம்ல அந்த எருவை வைத்து எரித்து சிறுவீட்டு பொங்கல் தயாரிக்கும் முறைதான் சிறுவீட்டு பொங்கல் அப்படிங்கிறது. இந்த பொங்கல் முறையவே நம்ம அந்த காலத்துல இருந்து பின்பற்றிட்டு இருந்தோம். இப்ப யாரும் அதை அவ்வளவா ஃபாலோ பண்றது இல்ல. அந்த சிறுவீட்டு பொங்கல் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் கொடுக்கும். நம்ம பூர்வீக விஷயங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிரிகளை தும்சம் பண்ண, அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்காக செய்யக்கூடியதா ஒரு தாய், அதாவது முருகப்பெருமானுக்காக தன்னுடைய வேலை காணிக்கையாக வேலை வந்து வீர வேலை கொடுத்தா இல்லையா, அந்த வீரவேல் போல் நம்ம குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலை ஒரு விசேஷம் செய்யறோம்னா அது சிறு வீட்டு பொங்கல் குழந்தைகள் தினம் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுறோம்னா, தமிழர்கள் கொண்டாடும் குழந்தைங்களுக்காக தினம்னா அந்த சிறு வீட்டு பொங்கல் தான். இந்த சிறு வீட்டு பொங்கல் வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கும் அந்த திருநாள் வந்து தைப்பூச திருநாளாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த தைப்பூச திருநாளில் சக்கரை பொங்கல் வைத்து நல்ல காய்கறிகள் குழம்பு கூட்டு எல்லாம் வைத்து நிறைய காய்கறிகள் கிழங்குகள் வைத்து எல்லாம் சுத்தம் சொந்தத்தார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு அருந்துவதும், அதே மாதிரி குழந்தைங்களை எல்லாம் குழந்தை செல்வத்துடன் குழந்தைங்க அக்கம் பக்கம் குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு சிறுவீட்டு பொங்கல் வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையுடைய இதை வந்து குழந்தைங்களுக்கு கற்பித்து கொடுப்பதும் நம்மளுடைய மூதாதைகள் பழக்கமாக இருந்தது. அதனால இந்த தைப்பூச திருநாள் வந்து ஒரு சிறந்த நன்னாளாக இருக்கிறது. இந்த தைப்பூச திருநாள் வீட்டுல இருக்கிறவங்க சிறுவீட்டு பொங்கலும் வைக்கலாம். சரி, எனக்கு சிறுவீட்டு பொங்கல் வைக்க முடியல, வீட்டுல இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல இருந்து வழிபாடு பண்றவங்களுக்கு காலையில இருந்துச்சு அதிகாலை குளிச்சுட்டு முத்தம் எல்லாம் தொளிச்சு சாணி வைத்து பூ வைத்து சாமி கும்பிட்டுட்டு, கோலத்தில் சாணி வைத்து பூ வைத்து இது பண்ணிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நல்லா முருகர் படத்தை தொடச்சி அதுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கும். கண்டிப்பாக சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைப்பது சிறப்பாக இருக்கும். இந்த சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து நம்மளுக்கு தெரிந்த உணவுகளை தயார் பண்ண ஒரு 7 வகை கூட்டு வகைகள் 7 வகை காய்கறிகளை போட்டு உணவு தயாரித்து அந்த உணவை கூட்டாஞ்சோறு கூட மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உணவை வைத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும். அந்த சாப்பிட்டு மன திருப்தியுடன் சாப்பிட்டுட்டு இரவு நேரம் அந்த அந்தி சாயும் நேரத்தில் மூதாதையர்களுடைய வழிபாடுகள் இல்லாட்டா கும்பிட்டுட்டு கோயில் ஏதாச்சும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து கந்த சஷ்டி கவசம் காலை மாலை 2 நேரமும் கேட்டு நம்ம இறைவனுடைய முருகருடைய அருள் கடாட்சம் பெறணும் அப்படிங்கிறவங்க நல்ல செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டா செம்பருத்தி பூ மாலையாக தோர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செவ்வரளி செம்பருத்தி இது மட்டும் இல்லாமல்
பூவரசம் பூ மாலைகள் கிடைத்தால் பூவரசம் பூவில் 2-3 மாலைகள் 2-3 பூவை எடுத்து முருகப்பெருமானுக்கு வைத்தீங்கனாலும் அது உங்களுடைய கர்மாவினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். அதனால பூவரசம் பூ மாலையாக இருக்கலாம், செம்பருத்தி பூவு, செவ்வரளி பூவு இதெல்லாம் வைத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடுகள் இரவு நேரங்களில் இது பண்ணும்போது சிறப்பு மாற்றங்கள் வெற்றிகள் உங்களிடம் வரும். தைப்பூச திருநாள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடிய திருநாளாகவும் குழந்தை செல்வங்கள் அனைத்தும் ஒன்று சேரி மகிழ்ச்சியின் தன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.